ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் A to A TNPSC சேனல். நம்ம சேனலுக்கு உங்களை எல்லோரும் அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம இந்த வகுப்பில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியலமைப்பு தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். கடந்த வகுப்பில் 3 கிளாஸ் முடிச்சிருக்கோம். அதாவது இப்போது 1773லேருந்து 1858 வரைக்கும் இருக்கிற ஒரு பாட்டம், அதுக்கப்புறம் 1858லேருந்து 1947 வரைக்கும் இருக்கிற ஒரு பாட்டம் முடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம் இதெல்லாம் முடிச்சிருக்கோம். சரிங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த வகுப்பில் போன வகுப்பில் முகவுரை பார்த்தோம். இந்த வகுப்பில் அட்டவணைகள், அதாவது ஸ்கெடியூல், அது பார்க்க போகிறோம். சரிங்களா? வாங்க நம்ம இப்போ கிளாஸ் போகலாம். இந்திய அரசியலமைப்பு புத்தகத்தில் ஒரு முகவுரை இருக்கா? ஒரு முகவுரை இருக்கு, 12 அட்டவணைகள் இருக்கு, 25 பாகங்கள் இருக்கு, கிட்டத்தட்ட இப்போ 465க்கு மேற்பட்ட விதிகள் இருக்கு. சரிங்களா? நம்ம கடந்த வகுப்புல அரசியலமைப்பு உருவாக்கம் பார்த்தோம். இந்த அரசியலமைப்பு உருவாக்கம் முடிச்சிட்டோம். போன வகுப்புல முகவரை பார்த்தோம், முகவரையும் முடிச்சிட்டோம். இந்த வகுப்புல என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, இந்த 12 அட்டவணை தான் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் இந்த 25 பாகங்கள் பார்க்க போறோம். இந்த 365 விதிகளை 1 by 1 நம்ம பார்க்கலாம். சரிங்களா? 1 by 1 இதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்த கிளாஸ்லேருந்து நம்ம இந்த 365 விதிகளை பார்க்கலாம். சரிங்களா? இப்போ இந்த அட்டவணையில் 12 அட்டவணை சொல்லியிருக்காங்கல்ல, அதாவது 1947க்கு முன்னாடி, அதாவது 1950 இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளக்கூடிய காலகட்டத்தில் எத்தனை அட்டவணை இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 8 அட்டவணை தான் இருந்தது. சரிங்களா? இப்போ தற்போது 2025ல் எத்தனை அட்டவணை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 அட்டவணை இருக்குது. சரிங்களா? இந்த 8, 12 இது எது சேர்த்துருக்காங்க, இதெல்லாம் புதுசாக நீக்கியிருக்காங்க அப்படின்னு பார்க்கக்குள்ள, முன்னாடி இந்த 8 வரைக்கும் தான் இருந்தது, அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் மட்டும்தான் இருந்தது. அதுக்கப்புறம் நிலச்சீர்திருத்தம் சேர்த்துருக்காங்க, கட்சித்தாவல் தடை சட்டம் சேர்த்துருக்காங்க, பஞ்சாயத்து ராஜ், நகர பஞ்சாயத்து, இந்த 4மே சேர்த்துருக்காங்க. சரிங்களா? அதை பற்றி நம்ம தெளிவாக பார்க்கலாம். இப்போ அட்டவணை 1 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றியம், மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசங்கள். நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்தியாவை தான் ஒன்றியம் சொல்லுவோம், அதாவது இந்திய ஒன்றியம் சொல்லுவோம். அதாவது இந்தியான்றது ஒரு ஒன்றியம், மாநிலம்ன்றது 28 மாநிலங்கள், யூனியன் பிரதேசம்ன்றது 8 யூனியன் பிரதேசங்கள். சரிங்களா? அதாவது இந்திய ஒன்றியத்துக்குள்ள 28 மாநிலம் இருக்கு, 8 யூனியன் பிரதேசங்கள் இருக்கு. இந்த 28 மாநிலங்கள் என்னன்ட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதாவது இந்த 28 யூனியன் பிரதேசங்கள் என்னன்னு இப்போ பார்க்கக்குள்ள, ஜம்மு காஷ்மீர் இது யூடி மட்டும் நான் சொல்றது. சரிங்களா? ஜம்மு காஷ்மீர், அடுத்து லடாக், அடுத்து டெல்லி, அடுத்து அந்தமான் நிக்கோபார், அடுத்தது லட்சத்தீவு, அடுத்தது தாத்ரா நகர் ஹவேலி, அடுத்தது டையூ டாமன், அடுத்து வந்து புதுச்சேரி, அடுத்து சண்டிகர். ஓகேங்களா? இப்போ மொத்தம் எத்தனை ஸ்டேட் வருது பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. சரிங்களா? இப்போ 9 வருது இல்லை, முன்னாடி என்ன சொன்னோம், யூனியன் டெரிட்டரி 8 தானே சொன்னோம். இங்கே எப்படி 9 வருது அப்படின்னு பார்க்கக்குள்ள, இந்த தாத்ரா நகர் ஹவேலியும் டையூ டாமனையும் இணைச்சிருப்பாங்க. எப்போ இணைச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 26, 2020 இந்த தாத்ரா நகர் ஹவேலியும் டையூ டாமனையும் இணைச்சிருப்பாங்க. அப்போ இப்போ இணைச்சங்களை எப்போ சார் உருவாச்சு அப்படின்னு கேட்கல, இந்த தாத்ரா நகர் ஹவேலி 1961 உருவாகிருக்கும். சரிங்களா? இது 1962. இந்த புதுச்சேரி 1962 தான். இந்த டையூ டாமனும் புதுச்சேரி 1962. இந்த சண்டிகர் எப்போ 1966. சரிங்களா? இந்த ஜம்மு காஷ்மீரையும் லடாக்கையும் எப்போ பிரிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 31, 2019 தனியாக பிரிச்சுட்டாங்க. அதாவது ஜம்மு காஷ்மீர் ஒரு யூனியன் பிரதேசம், லடாக் ஒரு யூனியன் பிரதேசம். அதுபோல் இந்த டெல்லி, அந்தமான், லட்சத்தீவு இது 3 எப்போன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 1, 1956. சரிங்களா? இதுதான் 8 யூனியன் பிரதேசங்கள். சரிங்களா? அப்போ 8 வந்து போச்சா, 1, 2, 3 கணக்குப்படி பார்க்கலாம். 1, 2, 3, 4, 5,
6, 7, 8 சரிங்களா. 8 யூனியன் பிரதேசம் வந்து போச்சா. இதுதான் ஒன்றியம், அதாவது முதல் அட்டவணையை சொல்லியிருக்கிற ஒன்றியம் மற்றும் மாநிலம் யூனியன் பிரதேசங்கள். இதுதான் இந்த 8 யூனியன் பிரதேசம் தான். அது எப்போ இணைச்சாங்க, எப்போ ஏற்றுக்கிட்டாங்க, அந்த எந்த வருஷம் உருவாக்கினாங்க அப்படிலாம் பார்த்தா இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். இந்த புதுச்சேரிலாம் கேட்டிருக்காங்க கண்டிப்பாக. 1962 புதுச்சேரி கேட்டிருக்காங்க. எப்போ புதுச்சேரி யூனியன் பிரதேசமாக உருவாக்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த புதுச்சேரி கேட்டிருக்காங்க சரிங்களா. அடுத்தது பார்க்கக்குள்ள சம்பளங்கள் தொடர்பானது. இது புரிஞ்சிருச்சா. அடுத்து நெக்ஸ்ட் பார்க்கக்குள்ள சம்பளங்கள் தொடர்பானது. சம்பளம் மற்றும் சலுகைகள். இந்த சம்பளம் சலுகைகள்லாம் என்னன்னு பார்க்கக்குள்ள, அதாவது இந்திய குடியரசுத் தலைவர் இருக்கார்ல, இந்திய குடியரசுத் தலைவர், ஆளுநர், உச்சநீதிமன்ற நீதிபதி, இந்த சம்பளங்கள் யாரா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்திய குடியரசுத் தலைவர், ஆளுநர், மக்களவை சபாநாயகர், துணை சபாநாயகர், மக்களவை துணை சபாநாயகர், அப்புறம் சட்டமன்ற சபாநாயகர், சட்டமன்ற துணை சபாநாயகர் சரிங்களா. அடுத்தது ராஜ்யசபா தலைவர், ராஜ்யசபா துணைத் தலைவர், அப்புறம் CAG கணக்கு தணிக்கை அலுவலர், அடுத்து வந்து உயர்நீதிமன்ற நீதிபதி, உச்ச நீதிமன்ற நீதிபதி சரிங்களா. இத்தனை பேருடைய இதுல பாத்தீங்கன்னா பிரதமர் சொல்லியிருக்க மாட்டாங்க, CM சொல்லியிருக்க மாட்டாங்க, அமைச்சர், இவங்க சம்பளத்தெல்லாம் சொல்லியிருக்க மாட்டாங்க இதுல சரிங்களா. இந்த 2வது அட்டவணையில சம்பளங்கள் மற்றும் சலுகைகள் தொடர்பானதுல இந்திய குடியரசுத் தலைவர், ஆளுநர், மக்களவை சபாநாயகர், மக்களவை துணை சபாநாயகர், ராஜ்யசபா உறுப்பினர், ராஜ்யசபா உறுப்பினர் இல்ல, ராஜ்யசபா தலைவர், ராஜ்யசபா துணைத் தலைவர், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சட்டமன்ற சபாநாயகர், சட்டமன்ற துணை சபாநாயகர், CAG உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, உயர்நீதிமன்ற நீதிபதி, அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் சம்பளத்தை பத்தி சொல்லியிருப்பாங்க. பிரதமர், CM, அமைச்சர்கள் இவங்களுடைய சம்பளத்தை பத்தி இந்த அட்டவணை 2ல சொல்லியிருக்க மாட்டாங்க சரிங்களா. அடுத்து நெக்ஸ்ட் பார்க்கக்குள்ள பதவி பிரமாணங்கள். பதவி பிரமாணம் யாருடைய பதவி பிரமாணம் அப்படின்னு சொல்றது பாத்தீங்கன்னா, இந்த பதவி பிரமாணங்கள் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி, உச்ச நீதிமன்ற நீதிபதியா, உயர் நீதிமன்ற நீதிபதி, அடுத்து வந்து இந்திய குடியரசுத் தலைவர், இந்திய குடியரசுத் தலைவர், இந்திய துணை குடியரசுத் தலைவர். இந்த சம்பளத்துல இந்திய துணை குடியரசுத் தலைவர் சொல்லியிருப்பாங்க, ஆனால் சேர்த்துக்குங்க. அடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா பிரதமர், இதுல பிரதமர் வருவாங்க, CM அமைச்சர்கள், அப்புறம் ஆளுநர், அப்புறம் CAG இதுலயும் வருவாங்க, CAG எல்லாமே இதுல வருவாங்க சரிங்களா. அப்ப யாரெல்லாம் பதவி பிரமாணம் எடுத்துட்டு பதவி ஏத்துக்கிறாங்களோ அவங்க ஃபுல்லா இந்த பதவி பிரமாணத்துக்குள்ளார வந்துருவாங்க சரிங்களா. அடுத்தது பார்க்கக்குள்ள இதுதான் பதவி பிரமாணம் 3வது அட்டவணை. அடுத்தது பார்க்கக்குள்ள ராஜ்யசபா உறுப்பினர்களின் எண்ணிக்கை. ராஜ்யசபா உறுப்பினர்கள் எண்ணிக்கை. இந்த ராஜ்யசபா உறுப்பினர்கள் எண்ணிக்கைன்னா இப்ப பாராளுமன்றம் இருக்குல்ல, பாராளுமன்றம் இது பார்த்தா மக்களவை, மாநிலங்களவைன்னு இருக்கும். இந்த மக்களவையில இருந்து 565 பேர், 545 பேர் தேர்ந்தெடுப்பாங்க. இந்த மாநிலங்களவையில கிட்டத்தட்ட 250க்கு மேற்பட்டவங்க இருப்பாங்க சரிங்களா. இந்த மாநிலங்களவை தான் ராஜ்யசபான்னு சொல்றாங்க. அதாவது ஒரு 28 ஸ்டேட்டு, 8 யூனியன் டெரிட்டரி, இதுல இருந்து எவ்வளவு ராஜ்யசபா உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கிறாங்களோ அதுதான் சொல்லுவாங்க இது சரிங்களா. அப்போ தமிழ்நாட்டில இருந்து எத்தனை ராஜ்யசபா உறுப்பினர்கள் போறாங்கன்னு பாத்தீங்கன்னா 18 ராஜ்யசபா உறுப்பினர்கள் நம்ம எதுக்கு போறாங்க, ராஜ்யசபா மாநிலங்களவைக்கு போறாங்க. அடுத்து இந்த மக்களவைக்கு தமிழ்நாட்டில இருந்து எவ்வளவு போறாங்கன்னு பாத்தீங்கன்னா 39 பேர் போவாங்க. 40 பேர் சொல்லுவாங்க. அதாவது எப்படின்னா மக்களவை இப்போ MP எலெக்ஷன் நடந்தா 40 நமதே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 40 நமதேன்றது புதுச்சேரியில வந்து ஒருத்தவங்க போவாங்க, அதை சேர்த்து தான் 40 நமதேன்னு சொல்லுவாங்க. ஆனால் தமிழ்நாட்டில இருந்து எவ்வளவு பேர் போறாங்க பார்த்தீங்கன்னா 39 பேர் தான் நம்ம மக்களவைக்கு போறாங்க சரிங்களா. மாநிலங்களவைக்கு 18 பேர் போறாங்க. அப்போ யார் அதிகமா போறாங்கன்னு கேட்கக்குள்ள யூபியில் பார்க்கணும் 81 பேர் வந்து லோக்சபாவுக்கு போறாங்க சரிங்களா. அதாவது யூபியில் கிட்டத்தட்ட 30 ஒருத்தவங்க இது பேர் ராஜ்யசபாவுக்கு போவாங்க சரிங்களா. இதுதான் நம்ம ராஜ்யசபாவுடைய கவுண்ட். டிஎனுடைய கவுண்ட் 18, லோக்சபாவுக்கு எவ்வளோ 39. அப்போ ஒருத்தவங்க, அதாவது ராஜ்யசபாவுக்கு ஒருத்தவங்க மட்டும் போறாங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அருணாச்சல பிரதேஷ்,
எட்டு ஸ்டேட்லேருந்து ஒரே ஒரு மெம்பர் தான் போவாங்க. ஒரு மெம்பர் பார்த்தீங்கன்னா 8 ஸ்டேட்லேருந்து போவாங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா அருணாச்சல பிரதேஷ், மணிப்பூர், மிசோரம், மேகாலயா, சிக்கிம், கோவா, நாகாலாந்து, திரிபுரா. சரிங்களா? இந்த 8 ஸ்டேட்ல இருந்தால் நம்ம 8 ஸ்டேட்லேருந்து ஒரே ஒரு மெம்பர் யாருக்கு எங்கே போவாங்க பார்த்தீங்கன்னா இந்த மாநிலங்களவைக்கு போவோம். புரியுதுங்களா? இப்போ இதுதான் சொல்லிட்டு அடுத்தது பீகார் இருக்குல்ல, நம்மளுடைய 2 பேர் கம்மி. பீகாரில் 16 பேர் வந்து ராஜ்யசபாவுக்கு போவாங்க. சரிங்களா? இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இதெல்லாம் அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின். சரிங்களா? அடுத்தது பார்க்கக்குள்ள SC/ST பகுதி நிர்வாகம். சரிங்களா? SC/ST பகுதி நிர்வாகம் பார்த்தீங்கன்னா 10 ஸ்டேட்ல இருக்கு. 10 ஸ்டேட்ல இந்த SC/ST நிர்வாகம் இருக்கு. இந்த 10 ஸ்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ், நெக்ஸ்ட் தெலுங்கானா, 3 பார்த்தீங்கன்னா சண்டிகர், 4 வந்து மத்திய பிரதேஷ், 5 ஒடிசா, 6 குஜராத், 7 ராஜஸ்தான், 8 ஹிமாச்சல் பிரதேஷ், 9 பஞ்சாப், 10 மணிப்பூர். சரிங்களா? சரி, இதுல மணிப்பூர் வராது, இந்த சண்டிகர் வராது. சரிங்களா? இங்க மகாராஷ்டிரா வருங்க. மகாராஷ்டிரா இங்க ஜார்க்கண்ட் வரும். சரிங்களா? அது போல இங்க பஞ்சாப் வராது. சரிங்களா? பஞ்சாப் வராது, சத்தீஸ்கர் தான் வரும். சத்தீஸ்கர். இந்த 10 ஸ்டேட் மட்டும்தான் SC/ST பீப்புள் அதிகமாக இருக்காங்க. அதனால இந்த 10 ஸ்டேட்ல மட்டும் ப்ரிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதாவது SC/ST நிர்வாகம், அதாவது ATM ஸ்கொயர் தவிர. ATM ஸ்கொயர்னா அஸ்ஸாம், மிசோரம், மேகாலயா, திரிபுரா. சரிங்களா? இந்த ஸ்டேட்டை தவிர இந்த 10 ஸ்டேட்டுக்கும் SC/ST நிர்வாகம். சரிங்களா? அதை பற்றி சொல்றது இந்த பகுதி அட்டவணை 5. அதாவது அடுத்து அட்டவணை 6 வந்து SC/ST பகுதி நிர்வாகம் ATM ஸ்கொயர் மட்டும். அதாவது இந்த அஸ்ஸாம், மிசோரம், மேகாலயா, திரிபுரா, இந்த 4 ஸ்டேட்டை பற்றியும் சொல்றது இந்த 6வது அட்டவணை. இந்த 6வது அட்டவணையில் இந்த 10 ஸ்டேட்டும் வராது. 5வது அட்டவணை தான் இந்த 10 ஸ்டேட் வரும். சரிங்களா? இப்போ புரியுதா? அட்டவணை 1 வந்து ஒன்றிய, மாநிலம், யூனியன் பிரதேசங்கள், 2 சம்பளங்கள் தொடர்பானது, 3 பதவி பிரமாணம், 4 ராஜ்யசபா உறுப்பினர்கள் எண்ணிக்கை, 5 SC/ST பகுதி நிர்வாகம் ATM ஸ்கொயர் தவிர அடுத்து SC/ST நிர்வாகம் ATM ஸ்கொயர் மட்டும்ன்றது 6வது அட்டவணை. இப்போ புரியுதுங்களா? இந்த அட்டவணை அடுத்து நெக்ஸ்ட் பார்க்கக்குள்ள அதிகார பகிர்வு 7வது அட்டவணை பார்த்தீங்கன்னா அதிகார பகிர்வு. இந்த அதிகார பகிர்வு அப்படின்றது 3 பிரிவா இருக்கு. அதாவது ஒன்றிய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல். சரிங்களா? இந்த 3 பிரிவா இருக்கு. இந்த ஒன்றிய பட்டியல்ல ஆரம்பத்துல எத்தனை துறைகள் இருந்தது பார்த்தீங்கன்னா 97 துறைகள் இருந்தது. அதாவது 1950 காலகட்டத்தில். சரிங்களா? 1950 97 துறைகள் ஒன்றிய பட்டியல் இருந்தது. மாநில பட்டியலில் 66 துறைகள் இருந்தது. பொதுப்பட்டியலில் பார்த்தீங்கன்னா 47 துறைகள் இருந்தது. சரிங்களா? 47 துறைகள் இருந்தது. இப்போ 2025 எவ்வளவு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றிய பட்டியல் 97 ஆனது 100ஆ மாறி போச்சு. சரிங்களா? அடுத்து மாநில பட்டியல் 66 ஆனது 61ஆ மாறி போச்சு. இந்த பொதுப்பட்டியல் 47ஆ இருந்தது 52ஆ மாறி போச்சு. இந்த மாநில பட்டியலில் இருந்த அந்த 5 துறை எடுத்து பொதுப்பட்டியலில் சேர்த்துறாங்க. அந்த 5 துறை என்னன்னு பார்த்தீங்கன்னா கல்வி, காடு, மன பாதுகாப்பு, அடுத்து வந்து எடை மற்றும் அளவீடு, நீதி நிர்வாகம். இந்த 5 துறையும் பார்த்தீங்கன்னா
மாநில பட்டியலிருந்து பொதுப்பட்டியலுக்கு மாறி போச்சு. சரிங்களா? இப்போ புரியுதுங்களா? இப்போ அதிகார பகிர்வு என்னன்ட்டு இந்த ஒன்றிய பட்டியலில் இருக்கிற 100 துறைகளில் ஒன்றிய அரசு மட்டும்தான் சட்டம் இயற்ற முடியும். அதாவது பாராளுமன்றத்தால் மட்டும்தான் இந்த 100 துறைகளுக்கு சட்டம் இயற்ற முடியும். மாநில பட்டியலில் இருக்கிற இந்த 61 துறைக்கு நம்ம மாநில சட்டமன்றம் சட்டம் இயற்ற முடியும். சரிங்களா? இதை ஒன்றிய அரசு தலையிட முடியாது. அது ஒரு சில நேரத்தில் இந்த மாநில பட்டியலையும் ஒன்றிய அரசு வந்து சட்டம் இயற்றலாம். அது எப்போன்னு பார்க்கக்குள்ள இப்போ நெருக்கடி கால நிலை அந்த காலகட்டம் வரக்குள்ள இப்போ எல்லாமே மத்திய அரசு கண்ட்ரோலில் தான் போயிடும் எல்லாமே. அப்போ பார்த்தீங்கன்னா மத்திய அரசு தான் நம்ம மாநிலத்துக்கும் சேர்த்து சட்டம் இயற்றலாம். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு ஒப்பந்தம் போடுறாங்கன்னா இந்தியா வெளிநாட்டுடன் ஒப்பந்தம் போடக்குள்ள அந்த மாநிலத்துக்கு நாங்கள் போய் அந்த மாநிலத்தில் தான் நாங்கள் போய் தொழில் செய்ய போகிறோம் அப்படின்றக்குள்ள நம்ம மாநிலத்தில் கேட்காமலே நம்ம ஒன்றிய அரசு பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட வந்து நம்ம துறையில் இருக்கக்கூடிய பட்டியலில் வந்து சட்டத்தை ஏற்றிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரசியலமைப்பை வழிமுறை படித்து கொடுத்துருக்கு. அதெல்லாம் பின்னாடி வர வகுப்பில் நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் பொதுப்பட்டியலில் 47 இருந்தது, 50ல் இப்போ 52 துறையாயிடுச்சு. இப்போ தற்போது இந்த 52 துறையில் மத்திய அரசும் சட்டம் இயற்றலாம், மாநில அரசும் சட்டம் இயற்றலாம். இப்போ இந்த பொதுப்பட்டியலில் யார் சட்டம் இயற்றது வந்து கோல வச்சு நிற்கும்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசு சட்டம் இயற்றதான் கோல வச்சு நிற்கும். இப்போ மத்திய அரசு சட்டம் இயற்றலாம், மாநில அரசும் சட்டம் இயற்றலாம். அப்போ மத்திய அரசு மாநில அரசுக்கு இடையே முரண்பாடு ஏற்படக்குள்ள யாருடைய தலைமை வந்து கோல வச்சு நிற்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மத்திய அரசோட தலைமை தான் கோல வச்சு நிற்கும். அதன்படி தான் இப்போ வந்து நீட் தேர்வுலாம் பார்த்தீங்கன்னா கல்வி அப்படின்றது பொதுப்பட்டியலில் போயிடுச்சு. இப்போ நீட் தேர்வு நடக்கல, ஒரு சில மாநிலங்கள்லாம் நம்ம தமிழ்நாடு வேணாம்னு சொன்னதில்லை. அதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா இந்த பொதுப்பட்டியல் தான். அப்போ இந்த பொதுப்பட்டியலில் இருக்கக்குள்ள மத்திய அரசு என்ன சட்டம் ஏற்றதோ அதுதான் செல்லுபடியாகும் அப்படின்ட்டு நம்ம அரசியலமைப்பு புத்தகத்திலே சொல்லியிருக்கேன். இப்போ புரியுதா? இந்த ஒன்றிய பட்டியலில் 100 துறை இருக்குது, மாநில பட்டியலில் 61 துறை இருக்குது, பொதுப்பட்டியலில் 52 துறை இருக்குது. சரிங்களா? இப்போ தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த அதிகார பகிர்வை பற்றி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் 8வது அட்டவணை பார்த்தீங்கன்னா அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் 1950ல் எத்தனை அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 14 மொழிகள் இருந்தது. சரிங்களா? இப்போ 2025 காலகட்டத்தில் எத்தனை மொழி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 22 மொழிகள் இருக்கு. சரிங்களா? இந்த 22 மொழிகள் என்ன அப்படின்னு பார்க்கக்குள்ள செம்மொழிகள் மொத்தம் எத்தனை? செம்மொழிகள் மட்டும் 6 இருக்கா? அப்போ தமிழ் எப்போ செம்மொழியாச்சு? 2004. சமஸ்கிருதம் எப்போ? 2005. அடுத்து வந்து தெலுங்கு எப்போ? தெலுங்கு மலையாளம் 2008. கன்னடம் எப்போ? கன்னடம் 2013. அப்புறம் ஒடியா இப்போ 2015. சரிங்களா? அப்போ அஞ்சு மொழிகள் 1 2 3 4 5 6 மொழிகள் செம்மொழியாக இருக்குது. சரிங்களா? இப்போ இது 6 ஆச்சா? 2 3 4 5 6. அப்புறம் பார்த்தீங்கன்னா அசாமி, பெங்காலி, குஜராத்தி, மராத்தி, காஷ்மீரி, பஞ்சாபி, உருது, ஹிந்தி. இந்த மொழி மட்டும்தான், இந்த 14 மொழி மட்டும்தான் 1950 காலகட்டத்தில் 14 மொழிகள் மட்டும்தான் இந்திய அரசியல் நிர்ணய சபையால் அங்கீகரிக்கப்பட்டது. 15வது மொழியா சிந்தி மொழி சேர்த்து வந்திருப்பாங்க. சிந்தி மொழி எப்போ சேர்த்து வந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1966 21வது சட்ட திருத்தத்தின்படி. சரிங்களா? 15வது மொழி சிந்தி மொழி 1966 21வது சட்ட திருத்தத்தின்படி சேர்த்திருப்பாங்க. 16வது மொழின்னு பார்த்தீங்கன்னா நேபாளி, கொங்கணி, மணிப்பூரி. இது எப்போ இந்த 3 மொழியும் எப்போ இந்திய அரசியலமைப்பில் அங்கீகரிக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1992ல் 71வது சட்ட திருத்தத்தின் அடிப்படையில் இந்த 3 மொழியும் இந்திய அரசியலமைப்பில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். அடுத்த 3 மொழி சாந்தினி, மைத்திலி, புடா, டோக்ரி. இந்த 4 மொழியும் எப்போ அங்கீகரிக்கப்பட்டிருக்கும் பார்த்தீங்கன்னா 92வது சட்ட திருத்தம் 2002ல். சரிங்களா? இந்த 3 மொழியும் 92வது சட்ட திருத்தம் 1992
92வது சட்ட திருத்தம் 2003 அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? இப்போ 1950 14 மொழிகள் இருக்கு. 2025 22 மொழிகள் இருக்கு. சரிங்களா? இப்போ எதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ், சமஸ்கிருதம், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஒடியா, அசாமி, பெங்காலி, குஜராத்தி, மராத்தி, காஷ்மீரி, பஞ்சாபி, உருது, இந்தி, சிந்தி, நேபாளி, கொங்கணி, மணிப்புரி, சாந்தனி, மைதலி, போடா, டோக்ரி. சரிங்களா? இப்போ இதெல்லாம் எப்படி ஞாபகம் வச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சண்டிகர் பார்த்தோம்ல, சண்டிகர் எப்போ உருவாக்குனாங்கன்னு பார்த்தோம்னா 1966 சட்ட திருத்தமா, இது 67 ஞாபகம் வச்சுங்க. இது 67வது சட்ட திருத்தம். அப்போ சண்டிகர் வந்து 1966 யூனியன் பிரதேசமாக உருவாக்கியிருப்பாங்க. அப்போ இந்த சண்டிகர் வந்து 1967 அடுத்த வருஷம். சரிங்களா? இது வந்து 21வது சட்ட திருத்தம். அடுத்தது எப்படி ஞாபகம் வச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 21 71 கூட்டினா 92 வரும். அதான் 1992 1992 71வது சட்ட திருத்தப்படி நேபாளி, கொங்கணி, மணிப்புரி இந்த 3 மொழியும் சேர்த்திருப்பாங்க. அடுத்தது எப்படி ஞாபகம் வச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 92 அப்படியே தான் வரும். 92வது சட்ட திருத்தம் 2003 திருத்திருப்பாங்க. அதாவது 21 71 92 இதுவும் 92 தான். அடுத்தது அப்படியே வரதும் 92 தான். இது வருடம், இது சட்ட திருத்தம். சரிங்களா? இது ரெண்டுத்தையும் கூட்டினா 92வது வருடமா வந்துடும். இந்த 92 அடுத்தது சட்ட திருத்தம் வந்துடும். இது போல ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் சொல்கிறேன். உங்களுக்கு எது பிடிக்குதோ நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. இதையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். அடுத்து நெக்ஸ்ட் பார்க்கக்குள்ள அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நில சீர்திருத்தம். சரிங்களா? இந்த நில சீர்திருத்தம் அதாவது ஒன்பதாவது அட்டவணை நில சீர்திருத்தம் ஜமீன்தாரி முறை. இது பார்த்தீங்கன்னா 1951 ஃபர்ஸ்ட் முதல் சட்ட திருத்தத்திலே கொண்டு வந்திருப்பாங்க. முதல் சட்ட திருத்தம் அதாவது நிறைய நிலம் வச்சிருப்பாங்க. அந்த நிறைய நிலம் வச்சிருக்கவங்க திரும்ப எல்லாருக்கும் பிரித்து கொடுக்குற போல இந்த ஜமீன்தாரி ஒழிப்பு நிலச்சீர்திருத்தம் இந்த 1951 முதல் சட்ட திருத்தத்தில் வந்திருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 10வது அட்டவணையில் கட்சி தாவல் தடை சட்டம். இந்த கட்சி தாவல் தடை சட்டம் எப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1986 வருடத்தின்படி 52வது சட்ட திருத்தத்தின்படி இந்த கட்சி தாவல் தடை சட்டம் வந்து இந்த கட்சி தாவல் தடை சட்டம் என்னன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கட்சியில் நின்று எலெக்ஷனில் ஜெயிச்சு நம்ம பாராளுமன்றத்துக்கோ இல்லை நாடாளுமன்றத்துக்கோ சட்டமன்றத்துக்கோ போகிறோம். அப்படி போகக்குள்ள ஒரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சிக்கு போகக்குள்ள அந்த கட்சியோட இருக்கிற எம்எல்ஏ பதவி வந்து அடுத்த கட்சிக்கு போகக்குள்ள அது தானா ஆட்டோமேட்டிக்காக வந்து ரிலீவ் ஆகிடும். சரிங்களா? அது தானாகவே போயிடும், அந்த பதவி போயிடும். இந்த கட்சி தாவல் தடை சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்கிற உரிமை யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சபாநாயகருக்கு தான் இருக்குது. சபாநாயகருக்கு தான் இந்த கட்சி தாவல் தடை சட்டத்தின்படி ஆக்ஷன் நடவடிக்கை எடுக்கிற உரிமை யாருக்கு பார்த்தா சபாநாயகர். அது மக்களவை சபாநாயகராக இருந்தாலும் சரி, மாநிலங்களவை சபாநாயகராக இருந்தாலும் சரி, மாநிலங்களவை தலைவராக இருந்தாலும் சரி, சட்டமன்ற சபாநாயகராக இருந்தாலும் சரி. சரிங்களா? அவங்களுக்கு தான் இந்த உரிமைகள் இருக்குது. இந்த கட்சி தாவல் தடை சட்டத்தின்படி 1986 52வது சட்ட திருத்தத்தின்படி கட்சி தாவல் தடை சட்டம் இந்த கொண்டு வந்தாங்க. அப்போலாம் என்ன பண்ணுறாங்கன்னா எலெக்ஷன் நின்று இன்னொரு கட்சிக்கு மாறி போயிட்டே இருக்கக்குள்ள அவங்களுடைய மெஜாரிட்டி பாதிக்கப்படுறதுனால இந்த கட்சி தாவல் தடை கொண்டு வந்து கட்டுப்படுத்திருக்காங்க. அதுக்காக வந்து கொண்டு வரப்பட்டது தான் இந்த கட்சி தாவல் தடை சட்டம். நெக்ஸ்ட் பார்க்கணும் பஞ்சாயத்து ராஜ். இந்த பஞ்சாயத்து ராஜும் நகர பஞ்சாயத்தும் எப்போ கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1992 73வது சட்ட திருத்தத்தின்படி இந்த பஞ்சாயத்து ராஜ் கொண்டு வந்திருப்பாங்க. அதே வருஷம் 1992 74வது சட்ட திருத்தத்தின்படி இந்த நகர பஞ்சாயத்து கொண்டு வந்திருப்பாங்க. இதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ராஜ் இதில் 29 துறை இருக்குது. 29 துறை 29 பணிகள் இருக்குது. சரிங்களா? 29 பணிகளை பற்றி பேசுது. இதில் பார்த்தீங்கன்னா நகர பஞ்சாயத்தில் 18 பணிகளை பற்றி பேசுது. இதன் அடிப்படையில் தான் நம்ம 3 டயர் சிஸ்டம், அதாவது எப்போ கிராம அளவில், கிராமம், அப்புறம் ஒன்றிய அளவில், அடுத்தது மாவட்டம் அளவில் அப்படின்றது 3 பிரித்து வச்சிருக்கோம். சரிங்களா? இதுதான் இந்திய அரசியலமைப்போட அட்டவணை. 12 அட்டவணை பார்த்துட்டோம். இப்போ புரியுதுங்களா? இதுதான் 12 அட்டவணைக்கூட விளக்கம். முதல் அட்டவணை ஒன்றியம், மாநிலம், யூனியன் பிரதேசங்கள். 2வது சம்பளம் தொடர்பானது, சலுகைகள் தொடர்பானது. 3வது அட்டவணை பதவி பிரமாணம். யாருடைய பதவி பிரமாணம்? உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, உயர்நீதிமன்ற நீதிபதி, அதுக்கப்புறம் பிரதமர், சிஎம், ஆளுநர் இவங்கெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் ராஜ்யசபா உறுப்பினர்கள் எண்ணிக்கை, எந்தெந்த ஊர்லேருந்து எவ்வளோ ராஜ்யசபா உறுப்பினர்கள் எண்ணிக்கை, இப்போ எவ்வளோ ராஜ்யசபாவுக்கு எவ்வளோ உறுப்பினர்கள் போகிறாங்க அப்படின்றத பார்த்தோம். அடுத்து 5 வந்து SC/ST பகுதி நிர்வாகம், அதாவது SC/ST அதிகமாக இருக்கக்கூடிய 10 ஸ்டேட்டை பார்த்தோம். அவங்களுக்கு மட்டும் பொருந்தக்கூடிய சட்டங்கள் அந்த அட்டவணையில் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6வது பார்த்தா அதே SC/ST பகுதி நிர்வாகம். முன்னாடி 10 சொன்னாலும் அது இல்லாமல் ஒரு 4, அதாவது ATM ஸ்கொயர் மட்டும், அஸ்ஸாம், திரிபுரா, மிசோரம், மேகாலயா. சரிங்களா? இந்த 4 ஸ்டேட்டுக்கு இருக்கக்கூடிய பகுதி நிர்வாகத்தை பற்றி பார்த்தோம். 7வது பார்த்தீங்கன்னா அதிகார பகிர்வு பார்த்தோம். இந்த அதிகார பகிர்வில் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இந்த பட்டியலில் மாற்றிருப்பாங்கல்ல, 5 துறையை மாநில பட்டியலிருந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றிருப்பாங்கல்ல.
பொதுப்பட்டியல் இது எந்த சட்ட திருத்தம் பார்த்தீங்கன்னா 1976 42வது சட்ட திருத்தம் இதன்படி தான் மாற்றிருப்பாங்க. சரிங்களா? 42வது சட்ட திருத்தம் தான் குட்டி அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இது நிறைய சேஞ்சஸ் வந்து இந்த 42வது சட்ட திருத்தத்தில் கொண்டு வந்திருப்பாங்க. அதனால இது வந்து குட்டி அரசியலமைப்புன்னு சொல்றாங்க. சரிங்களா? இதை மட்டும் நோட் பண்ணிங்க. இப்போ சைடில் எழுதி வச்சுங்க. அடுத்து அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் 1950ல் 14 மொழிகள் இருந்துன்னு பார்த்தோம். 2025 இப்போ எத்தனை இருக்கு? 22 மொழிகள் இருக்குன்னு பார்த்தோம். அது என்னென்னலாம் பார்த்தோம், எத்தனை செம்மொழி அப்படின்றதையும் பார்த்தோம். அதுக்கப்புறம் நிலச்சீர்திருத்தம் எப்போ கொண்டு வந்தாங்க? முதல் சட்ட திருத்தம் 1951 முதல் சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க. நிறைய நில வச்சிருக்கிறவங்கள கட்டுப்படுத்தி நிலம் இல்லாத மக்களுக்கு கொடுத்தாங்க. அதனால நிலச்சீர்திருத்தம் ஜமீன்தாரி ஒழிப்பு கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தோம். அப்புறம் கட்சி தாவல் தடை சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க? 1986 52 சட்ட திருத்தம் கட்சி தாவல் தடை சட்டம் கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் பஞ்சாயத்து ராஜ் எப்போ கொண்டு வந்தாங்க? 92வது வருஷம் 1992ல் 73வது சட்ட திருத்தப்படி இந்த பஞ்சாயத்து ராஜ் கொண்டு வந்தாங்க. இதில் 29 பணிகளை பற்றி பேசுகிறாங்க. இந்த 29 பணிகள் எப்படி இந்த பஞ்சாயத்து ராஜ் எப்படி ஒரு கட்டமைப்பில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 அடுக்கு பஞ்சாயத்து முறையாக இருக்குது. அதாவது கிராமம், ஒன்றிய அளவில், அடுத்து மாவட்ட அளவில். சரிங்களா? இந்த 3 படிநிலையாக இருக்குது. அடுத்து நகர பஞ்சாயத்து, டவுன் பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லுவாங்க. இது கிராம அளவில், இது வந்து நகர அளவில். அதில் பார்த்தீங்கன்னா 1992 74 சட்ட திருத்தப்படி 18 பாகங்கள், 18 பணிகள். சரிங்களா? இந்த நகர பஞ்சாயத்தில் இருக்குது. இப்போ கிட்டத்தட்ட 12 அட்டவணையும் முடிச்சிடும். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா பாகங்கள் தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். பாகங்கள்னு சொல்லுவாங்க, பாட்டுன்னு சொல்லுவாங்க, பகுதின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது எப்படி வேணா சொல்லலாம். இப்போ அரசியல் அமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள், அதாவது 1950 ஜனவரி 26 ஏற்றுக்கொள்ளப்பட்ட அப்ப எத்தனை பகுதி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 22 பகுதிகள் தான் இருந்தது. சரிங்களா? ஏற்றுக்கொள்ளப்பட்ட அப்போ. இப்போ எத்தனை பகுதிகள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2025ல் கிட்டத்தட்ட 25 பகுதிகள் இருக்கு. சரிங்களா? இப்போ இந்த 25 பகுதிகள் என்னன்றது நம்ம தெளிவாக பார்க்கலாம். அப்போ புதுசாக சேர்த்துருப்பாங்கல்ல அந்த பகுதிகள்லாம் என்னன்னு பார்க்கக்குள்ள 4A புதுசாக சேர்த்துருக்காங்க. 4Aன்றது என்னன்னா அடிப்படை கடமை. சரிங்களா? அடுத்தது 14Aல என்ன சேர்த்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா தீர்ப்பாயம் சேர்த்துருப்பாங்க. இது எப்போ சேர்த்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா 1976 42வது சட்ட திருத்தத்தின்படி இந்த 2 பகுதியும் சேர்த்துருப்பாங்க. அடுத்தது 9A இது எதுன்னு பார்த்தீங்கன்னா நகர பஞ்சாயத்து சேர்த்திருப்பாங்க. இது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1992 74வது சட்ட திருத்தத்தின்படி இதை சேர்த்திருப்பாங்க. சரிங்களா? அடுத்தது வந்து 9B இது வந்து கூட்டுறவு சங்கங்கள் எப்போ சேர்த்திருப்பாங்க? 2011 97வது சட்ட திருத்தத்தின்படி இந்த கூட்டுறவு சங்கங்களை சேர்த்துருந்துருப்பாங்க. இப்போ மொத்தம் 22 இருந்தது, இப்போ மொத்தம் 25 ஆயிடுச்சு. அப்போ இது மொத்தம் சேர்க்கக்குள்ள இது 22, இது ஒரு 4, மொத்தம் 26 தானே வரணும். ஏன் 25ன்னு சொல்லக்குள்ள பகுதி 7 பிரிவை வந்து நீக்கியிருப்பாங்க. 7 வந்து நீக்கிறதுனால இது வந்து வேக்கண்டா இருக்கும் இந்த இடம். அப்போ அதை விட்டுட்டு இந்த இதில் வந்து 1 போயிடுச்சா, 22ல் 1 போயிடுச்சுன்னா எவ்வளோ? மீதி 21 இருக்கான். இப்போ இது புதுசாக ஒரு 5, புதுசாக ஒரு 4, மொத்தம் எவ்வளோ? 25 ஆயிடுச்சா? இப்போ புரியுதுங்களா எப்படி வந்ததுன்ட்டு? பகுதி 7 பிரிவு நீக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம் என்னதுன்ட்டு. இப்போ அடுத்தது பார்க்கக்குள்ள ஃபர்ஸ்ட் எந்தெந்த பகுதி சேர்த்துறாங்கன்னு பார்த்தோம். அடுத்து பகுதிகள் என்ன அப்படின்ற பார்க்கக்குள்ள முதல் பகுதினால இந்தியாவும் அதன் நில வரையறையும் ஓகேவா. 2வது பார்க்கக்குள்ள குடியுரிமை. 3வது பார்க்கக்குள்ள அடிப்படை உரிமை. அரசுக்கு அறிவுறுத்தும் கோட்பாடு. சரிங்களா? இது இப்படி எழுதலாம். நம்ம 1ல போடுவோம், 1 ரோமன் லெட்டர்ல போடலாம். 2 3 4 ஓகே. அடுத்து 5 வராது. அடுத்து 4A சேர்த்துருக்காங்கன்னு பார்த்தோம்ல. இப்போ 4A என்னன்னு பார்த்தீங்கன்னா அடிப்படை கடமைகள். அடுத்து 5 மத்திய அரசு. 6 மாநில அரசு. 7 இது வந்து பி பிரிவு மாநிலம் தொடர்பானது.
அடுத்தது 8 பார்க்கக்குள்ள யூனியன் பிரதேசங்களை பற்றி சொல்கிறாங்க. அடுத்தது 9 பஞ்சாயத்து ராஜ். அடுத்தது வந்து 9A என்ன சொல்கிறாங்க, நகர பஞ்சாயத்து. அடுத்து 9B கூட்டுறவு சங்கங்கள். அடுத்தது 10 SC/ST நிர்வாகம். பதினொன்று மத்திய மாநில அரசு உறவுகள். நிதி சொத்து ஒப்பந்தம். அடுத்து வந்து 13 வாணிகம், வர்த்தகம், போக்குவரத்து. அடுத்தது 14 மத்திய மாநில அரசின் கீழுள்ள பணிகளை குறித்தது. அதாவது UPSC சென்ட்ரலில், SPSC அதாவது என்னென்னா இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் TNPSC அப்படின்னு சொல்கிறல, தெலுங்கானாவில் TPSP இருக்கும். ஒரு ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த அமைப்பு இருக்கும். அதாவது நம்ம தமிழ்நாட்டில் TNPSCன்னு இருக்குது. சரிங்களா. அடுத்தது 15வது என்னன்னு பார்க்கக்குள்ள சாரி அது 14A தீர்ப்பாயம் பார்த்தோம். அடுத்தது 15 தேர்தல். 16 இடஒதுக்கீடு. 17 ஆட்சி மொழி. 18 அவசர நிலை பிரகடனம். 19 பலவகைத்தன்மை. 20 தான் சட்ட திருத்தம். 21 தற்காலிக மாற்றக்கூடிய துறைகள். 22 அரசியலமைப்பின் தலைப்பு, தொடக்கம், மீண்டும் பெறப்பட்ட துறைகள். சரிங்களா. இந்த 25 பாகங்கள் தான் நம்ம இந்திய அரசியலமைப்பில் இருக்குது. நீங்கள் சொல்லலாம் 22 பாகம் தானே சார் இருக்குது, நீங்கள் எப்படி 25ன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க பாருங்கள். 4A 1 ஆச்சா, புதுசாக சேர்த்துருக்காங்களா. அடுத்தது 9A 2 ஆச்சா, 9B 3 ஆச்சா. அடுத்தது தீர்ப்பாயங்கள் 4. ஓகேவா. இந்த 4 தான் புதுசாக சேர்த்து மொத்தம் 25 இருக்குது. நீங்கள் எண்ணி பார்க்கல 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 ஆயிடுச்சா. சரிங்களா. இந்த 25 பகுதி தான் நம்ம இந்திய அரசியலமைப்பு அட்டவணை. 12 இருக்குது, பாகங்கள் 25 இருக்குது, ஒரு முகவுரை இருக்குது. அப்படின்றத நம்ம தெளிவாகவே பார்த்தோம். இப்போ 395 சட்ட விதிகள் இருக்குது. அதெல்லாம் நம்ம எப்போ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பொறுமையாகவே பார்க்கலாம். அடுத்த வகுப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா விதி 1லேருந்து விதி 4 வரைக்கும், அதாவது இந்தியாவும் அதன் நில வரையறையும் அப்படின்னு சொல்லிட்டு விதி 1லேருந்து 4 வரைக்கும் இருக்குது. அடுத்து குடியுரிமை இருக்குது, அதுக்கப்புறம் அடிப்படை உரிமைகள் இருக்குது, அடுத்து அரசுக்கு நெறியுறுத்தும் கோட்பாடு இருக்குது, அடுத்து அடிப்படை கடமைகள் இருக்குது, மத்திய அரசு மாநில அரசு இருக்குது, அப்புறம் எல்லாமே இருக்குது. நம்ம ஒன்றுன்னா போக இந்த கிளாஸில் பார்த்துக்கிட்டே போகும். இப்போ புரியுதுங்களா. முன்னாடி என்ன பார்த்தோம், முகவரையை பார்த்துட்டோம். இப்போ அட்டவணையும் பாகங்களையும் இப்போ பார்த்துட்டோம். அடுத்து நம்ம சட்ட விதிகள்லாம் பார்க்க போகிறோம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். இப்போ நம்ம ஒரு செயலை செய்யணும்னு முடிவு எடுத்துட்டா அந்த செயலில் எவ்வளவு தான் துன்பங்கள் வந்தாலுமே கஷ்டங்கள் வந்தாலுமே அதை தாண்டி தான் நம்ம போகணும். நம்மளுக்கு கஷ்டம் வந்து போச்சு, துன்பம் வந்து போச்சுன்னு அதே இடத்துல நம்ம உட்காந்து இருந்தால் நம்ம அதை கடந்தே போக முடியாது. நம்ம கடந்து போனால் மட்டும்தான் நமக்கான வெற்றி நம்ம தேடி வரும். நம்ம கடந்து செல்லவில்லை என்றால் வெற்றியும் நம்ம கூட தான் உட்காந்துருக்கும், தோல்வி தான் நமக்கு கிடைக்கும் கடைசி வரைக்கும். அதனால் நம்ம அந்த இடத்த விட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி போய்கிட்டே இருக்கணும், முன்னேறி போய்கிட்டே இருக்கணும். சரிங்களா. இதுதான் நம்ம TNPSC படிக்கக்கூடிய ஒரு ஆஸ்பிரண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான எய்மாக வச்சுங்க. சரிங்களா. மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.